அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, நம்ம ஹீரோவும் சரி அந்த ஃபேரியும் சரி 2 பேருமே சேர்ந்து அந்த காடோட போன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே போயிருப்பாங்க தண்ணி கடியில். நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். ஆஹா, இவனடா விடாது கருப்பு மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வராளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீஸ்ட் இருக்குங்க. பார்க்கறதுக்கு ஸ்குவிட் மாதிரியே இருக்குது. அது எல்லாமே என்ன பண்ணுது, அந்த ஒரு ஃபேரியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவளுமே வந்து எதிர்த்து சண்டை போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதே பீஸ்ட்டு நம்ம ஹீரோவையுமே இன்னொரு பக்கத்தில் அட்டாக் பண்ணுது. அவனுமே என்ன பண்ணுறான், எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த ஃபேரி சண்டை போட்டுட்ருக்கால, அவள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிடுறான். அந்த பீஸ்ட் என்ன பண்ணுது, அவளை அடித்து அவள் மேலே வந்து சுற்றிக்கிச்சு. சுற்றுனது மட்டும் இல்லாமல் அவளை முழுங்கலாம் அப்படின்னு பார்க்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவளை போய் காப்பாற்றுறான். அந்த பீஸ்ட்டை கொன்று அவளை காப்பாற்றுறான். ஆனால் அவளை வந்து ரிலீஸ் பண்ணி விடல. அவள் யோசிக்கிறா, இந்த பக்கி என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவன் என்ன பண்ணுறான், அவளை தள்ளி விட்டுறான். இப்போ அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்கா. ஓ, போன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பயங்கர ஜாலியாக கீழே போகிறாப்புல. அங்கே போனால் அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஜேட் மாதிரி இருக்குது. இதை அவன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கான். அவனுக்கு நிறைய விஷன் வந்ததில்ல. அந்த விஷனில் அந்த காட் கையில் இதை பார்த்துருக்கான். அந்த காடு சாகும்போது கூட இதை விடலைங்க. அப்போ இது ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஐட்டம். இவன் அதை தொட்ட உடனே அதுக்குள்ளே இருந்து க்ரீன் கலரில் ஏதோ ஒன்று இவன் உடம்புக்குள்ளே பூருது. இப்போ இவனால் சுத்தமாக நகர முடியல, பாடியை கூட அசைக்க முடியல. இவன் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. நல்ல புகை மண்டலமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு குரல் மட்டும் கேட்குது. யார் பேசுறது அப்படின்னு கத்துறான். அப்போது ஒரு புகை மூட்டமான உருவம் வந்து பேசுதுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் நீ எத்தனை பிறவி மறுபடியும் எடுத்தா கூட இந்த காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் எல்லாருமே உனக்கான உதவியை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் சொல்லுது. இவனுக்கு யார் பேசுறதுன்னு முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த உருவம் எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க. மறுபடியும் சுயநினைவு வந்து பார்த்தா அந்த பீஸ்ட் இவனை நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பொண்ணு இருக்கல்ல, அவள் வேகமாக வந்து என்ன பண்ணுறா, இந்த பீஸ்ட்டை கொன்று இவனை காப்பாற்றி விடுறா. ஆனால் காப்பாற்றி விட்டவ இவனையுமே வந்து ரிலீஸ் பண்ணல. மேலே போட அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு மேலே புஷ் பண்ணிவிட்டு எனக்கு தான் போன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கீழே வரா. வந்து பார்த்தா அந்த போனில் கொஞ்சம் கூட ஸ்பிரிட் எனர்ஜியே இல்லை. என்னடா ஸ்பிரிட் எனர்ஜியே இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு அந்த கையை எடுத்தது தாங்க. சுற்றி ஏகப்பட்ட பீஸ்டோட கைகள் மாதிரி வந்துடுமா. அது மிகப்பெரிய பீஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ மேலே வந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இவன் வந்து போனை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு வேகமாக அவனும் கீழே வரான். கீழே வரும்போதே நம்ம ஹீரோக்கு தெரியுது அவன் கையில் அந்த ஒரு ஜேடு வந்து மர்ஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. கீழே இந்த பொண்ணு அந்த ஒரு பீஸ்ட் கிட்ட சண்டை போடலான்னு பார்த்தா கத்தியே உடஞ்சி போச்சுங்க. பீஸ்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது லிட்டரலாக இவ்வளோ முழுங்க போகுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், இது சரியான ட்ரபுள் மேக்கர் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவளையும் காப்பாற்றி தண்ணிக்கு மேலே வரான்ப்பா. அந்த பீஸ்ட் விடாமல் இவங்களும் துரத்திட்டு மேலே வருது. இவன் என்ன சொல்கிறான், உன்னை காப்பாற்றணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, ஆனால் அந்த டிவைன் போர்டு எனக்கு முக்கியம் அப்படிங்கிறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டால் மட்டும்தான் வெளியில் போக முடியும். அது அவ்வளோ பெரிய பீஸ்ட்டாக இருக்குது. ஹோயிபோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணால் கூட அது முழுசாக சாகலை, உயிரோடு தான் இருக்குது. அது இப்போ என்ன பிளான் பண்ணுது, மொத்தமாக எக்ஸ்ப்ளோட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. அப்படி எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா அதுக்கு பின்னாடி தான் வெளியில் போகிற வழி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா கொலாபரேட் பண்ணி ஒரு வழியாக தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் வந்த வேகத்தில் நம்ம ஹீரோ அந்த ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறான்ப்பா. விழறதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்கிறான், அந்த போனை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பக்கி கீழே விழுந்துருச்சு. இவளுமே மயக்கம் போட்டா. இங்கே கட் பண்ணால் இவன் வந்து மயக்கமான நிலையில் டீனோட மேன்ஷனில் இருக்கா. பக்கத்தில் அந்த களவாணி பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுற ரேஸ்கல். அப்போ கரெக்டாக உள்ளுக்குள்ளே இந்த ஒரு சீனியர் வராப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ போ, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், இல்லை இவன் வந்து இன்னும் கண்மூச்சு ஏஞ்சிக்கவே இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். இவர் என்ன சொல்கிறாரு, அந்த காடோட போன் இருக்குல்ல, அது வந்து இவளோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இவன் ஏஞ்சிக்கிறது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவன் வந்து கண்மூச்சு ஏஞ்சிட்றான். எந்திரிச்சவ என்ன கேட்குறான்னா, நான் எங்கே இருக்கேன்னு கேட்கல, நான் ஏன் இங்கே இருக்கேன்னு கேட்குறா. ஏன்னா நான் ஃபாரஸ்ட்டில் தான் மயக்கம் போட்டு வந்தேன், இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக இந்த சீனியர் இருக்கார்ல, அவர் தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காரு. அங்கேருந்து அவள் வந்து நல்ல மயக்கத்தில் இருந்திருக்கா போல தெரியுது. அதான் அந்த டீன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, இவளுடைய எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆயிருக்கு, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவன் என்ன கேட்குறா, சென்னானங்க அவனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு கேட்டால், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போனை கண்டுபிடிச்சோம், அவன் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டீன் உள்ளுக்குள்ள வராரு. அனுசா என்ன கேட்குறாரு, நீங்க பேசுறத பார்த்தாக்கா ஏதோ முக்கியமான கான்வர்சேஷன் போல தெரியுது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஃபேரி சொல்றா, இந்த மாதிரி அந்த போனை வந்து நான் மட்டும் கண்டுபிடிக்கல, என் கூட சேர்ந்து சென்னானோ இருந்தான், அவனும் நானும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றா.
சரி அவனுக்கு எப்படி போனை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த சீனியர் சொல்கிறாரு, இல்லை நான் தான் இன்ஃபர்மேஷனை சொன்னேன், அவனுக்கு வந்து அகாடமியில் சேரணும்னு ஆசை, ஆனால் எக்ஸாம் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்து இருக்க ஒரே வழி அதான் சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆனால் அவன் போவான் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. இப்போ டீன் என்ன கேட்குறாரு, அவன் மேலே உனக்கு என்ன தனியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், அவன் ஒரு லெவல் 3 வாரியர், அது மட்டும் இல்லாமல் அவனால் ஹோயி போ அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவன் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லை அப்படிங்கிறாரு. அவன் மேலே ஒரு சந்தேகம் இவருக்கு. ஆனால் டீன் என்ன சொல்கிறாரு, ஹோயி போ அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபேக்ட், அந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து ஈவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நான் வந்து அவனை கண்டுபிடிக்கணும், நான் போகிறேன் அப்படிங்கிறா. இவளால் எப்படி போக முடியும், உடம்புல எனர்ஜி இல்லைல்ல. அந்த சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நானே போய் அவனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இந்த கைவன்றிருக்கான் பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், அவன் உங்களெல்லாம் ஏமாற்றிருக்கான், அவனோட ட்ரூ நேச்சரை நான் வந்து வெளியில் கொண்டு வரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாக போகிறான். இவனுக்கு என்ன கோவம்னு தெரியல. இப்போ இங்கே கட் பண்ணால் ஒரு பறவைங்க யார் மேலேயும் ஒரு எச்சத்தை போடுது, யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேலே தான். அவன் ஒரு மரக்கட்டை மேலே படுத்துக்கிட்டு இருக்கான், பயப்புல கீழே விழல. பரவாயில்லையே தப்பிச்சிட்டேனே அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம குரூப் இருக்குல்ல இன்னுமுமே இவனை தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க கத்துற சத்தம் கேட்ட உடனே நான் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்றான். உடனே அவங்களும் வராங்க. பயபுல கரெக்டாக மரக்கட்டை உடஞ்சி கீழே விழும்போது இவனை காப்பாற்றிடுறாங்க. அதான் அந்த பொண்ணு கேட்குறா, ஏண்டா அப்பப்போ எங்கேயாவது காணாமல் போயிடுற, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் சொல்கிறான், ஐயோ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், நல்ல வேலை எதுவும் ஆகலை அப்படிங்கிறாங்க. அதான் ஒன்றும் ஆகலை விடுங்கடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது 3 டிராகன் அதுவுமே இவங்களை துரத்தத்தை நிறுத்தலை, அது கண்டினியூஸாக துரத்திக்கிட்டு இருக்கு. டேய் என்னடா இது இன்னும் விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கு, எந்த திசையில் ஓடுறதுனே தெரியலையேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது அந்த 3 டிராகனுமே பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்று போட்டுடுச்சு. இவங்க கண்ணையும் மூடிக்கிட்டாங்க, இல்லைனா மைண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, டே போ எடுத்து சுடுறா அப்படின்னா, அட நீ வேறு அமைதியாரு, கண்ணை மூடிட்டு நான் உங்கள் எல்லாரையும் ஹர்ட் பண்ணுற போகிறேன் அப்படிங்கிறான். இதில் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சான், அந்த வருத்தம் வேறு. கரெக்டாக அந்த சமயத்தில் சீனியர் வராரு, வந்து இவங்களை எல்லாரையும் காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்டு என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அதான் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும், அந்த ஃபேரி எல்லாத்தையுமே சொல்லிட்டா, உன்னை பற்றியும் சொல்லிட்டா அப்படின்னு உடனே இவன் யோசிக்கிறான், பரவாயில்லையே அந்த பொண்ணு உண்மையாக நல்ல பொண்ணு தான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செரிமனி நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே, ஸோ இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து போனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால அதையுமே வந்து டீன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவன் என்ன சொல்கிறா, இல்லைங்க இதை பற்றின உண்மை நான் சொல்லியே ஆகணும், இதை வந்து நான் தனியாக கொண்டு வரல, அந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஆபத்துகள் இருந்தது, சென்னான் மட்டும் இல்லை அப்படின்னா நான் வந்து இறந்தே போயிருப்பேன், ஸோ அவனும் நானும் சேர்ந்து தான் இதை கொண்டு வந்தோம், ஸோ அவனுக்குமே இதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ டீன் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இப்போ அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியலையே, அவனால் வந்து அகாடமியில் சேர முடியாதே அப்படிங்கிறாரு. இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆட்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ளே வேகமாக வராங்க. இப்போது இந்த பொண்ணு வேகமாக ஓடி போகிறான் அவங்ககிட்ட. ஓடி போயிட்டு என்ன சொல்கிறா, நீ மட்டும் இல்லை அப்படின்னா நான் இறந்து போயிருப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்ததால் தான் போன் அப்படிங்கிறத கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்கிறான், நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, எங்கள் ஆட்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்ததுனால தான் அந்த போன் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறான். அந்த கைவன் இருக்கான்ல அவன் வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த சீனியர் என்ன சொல்கிறாரு, நீ காட்டுக்குள்ளே போ, அங்கே இருக்க ட்ரேசஸ் எல்லாம் பார்த்தா உனக்கே தெரியும் அவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறாரு. இப்போ டீன் கேட்குறாரு, டேய் யார் தாண்டா போனை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மொத்த பயலும் வந்து ஸ்டேஜ் மேலே ஏறிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்களில் ஒருத்தர் இல்லைனா கூட இந்த போன் கிடச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த டீனும் பார்க்குறாரு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே வந்து அகாடமியில் சேர்த்துக்கிறாங்கப்பா. இவனுங்களுக்கு எப்பாடா ஒரு வழியாக உள்ளுக்குள்ளே வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷம். இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னா அந்த காடோட ஹேண்டோட சேர்ந்து அந்த ஜேடு வந்து மிஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் காட் போனாவது கிடைச்சதே அப்படிங்கிறாப்புல. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.